ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்க் ஸ்வீட். தேவையான பொருட்கள்: பால் 1/2 லிட்ரு, முந்திரி பருப்பு, பால்கோவா, இது நெய். அடிக்கனமான பாத்திரத்தில் 1/2 லிட்ரு பால் ஊற்றிக்கோங்க. பாத்திரத்தில் அடி கனமாக இருந்தால் மட்டும்தான் பால் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா பால் ஒட்டிடும், அது ஸ்வீட்டோட டேஸ்ட்டையே மாற்றிடும். ஒரு 10 செகண்ட் குறுக்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பால் கொதி வந்துருச்சு. பால் திக்கான பால், தண்ணி ஊற்றாம தான் காய்ச்சணும். தண்ணி ஊற்றினா ஸ்வீட் நல்லா இருக்காது. நல்லா சுற்றி கிளறி விடுங்க. நம்ம இதில் அந்த பால்கோவா சேர்க்க போகிறோம். பால்கோவாலேயே ஆல்ரெடி சீனி கலந்துருக்கிறதுனால நம்ம இந்த ஸ்வீட்டில் சீனி சேர்க்க தேவையில்லை. இதில் நம்ம ஏன் பால்கோவா சேர்க்குறோம், பால்கோவா சேர்க்காம ஸ்வீட் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால்கோவா சேர்த்திங்கன்னா மில்க் ஸ்வீட் டேஸ்ட்டாக வரும். மில்க் ஸ்வீட் எப்பவுமே தயார் பண்ணும்போது கோவா சேர்த்து தான் தயார் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம கோவா சேர்த்துருக்கோம். பால்கோவா எப்படி செய்யணும்னா இதே மெத்தேடு தான். பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி கிளறிக்கிட்டே இருக்கணும். அதுவும் அடிப்பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா திக்னஸாக வரும். அதை அப்படியே அதில் சீனி கலந்து நெய் கலந்து எடுத்து வைக்கிறது தான் பால்கோவா. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறோம். இது ஒன்று போல் சேஃபுக்கு கொண்டு வரணும். இது நிறமும் மாறும். இது கோவா சேர்த்ததுமே பாருங்கள், கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இனிமேல் நல்லா கிளறுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதில் நம்ம பாதாம் எசன்ஸு சேர்க்குறோம். சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஜு ஸ்வீட் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி வரும். இது பாருங்கள், நல்லா திக்னஸாக இருக்குது.
இப்போ பாருங்கள் நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இதில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்தா தான் இன்னும் கொஞ்சம் ஒட்டாமல் அடிபிடிக்காமல் இருக்கும். வாசனையே அருமையாக இருக்குது. நெய் சேர்த்தோம்னா இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. கட்டி விழுகாமல் நல்லா ஒன்று போல கிளறிக்கோங்க. கிளறாமல் போட்டாலும் கட்டி விழுந்துடும், அடிப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால தான் கிளறிக்கிட்டே இருக்கணுங்கிறது. நம்ம நெய் ஊற்றியாச்சு. நான் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய் வந்து வீட்டிலேயே தயார் பண்ணது, அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே வாசனை அதிகமாக இருக்கும். ஒன்று போல் ஒட்டாமல் கிளறி விடுங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம். முந்திரி பருப்பும் பாதாம் எசன்ஸும் சேர்த்துட்டோம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இறக்குறோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இறக்குங்க. இப்போ இறக்கிட்டோம். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் வைக்கிறோம் நம்ம. இப்போ பாருங்கள் எவ்வளவு திக்னஸாக இருக்குன்னு. இந்த சூடு ஆறுனா இதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகும், டைட்டாக ஆகிடும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சூடு இருக்கிறதுனால கண்டிப்பாக கட்டியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நல்லா கிளறிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றணும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. மில்க் ஸ்வீட் செய்கிற பக்குவம் இதுதான். இதே மெத்தேடு தான் செய்வாங்க. இதை அப்படியே ஒரு தட்டில் தட்டி ஒன்று போல் சேஃபாக கொண்டு வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணனா ஒன்று போல் ஸ்வீட் அழகாக வரும். நமக்கு என்ன சைஸ் தேவையோ, டைமண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்று போல் சேஃப் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கோம். நன்றி.